பயணங்கள் புதிய கதவுகளை திறக்கின்றன. ஆழ்நிலை தியானங்கள் அகக்கண்ணை திறக்கின்றன. மகான்களின் சந்திப்புகள் ஞானத்தின் சிகரத்தை காட்டுகின்றன. இந்த மூன்றின் உந்து சக்தியால் ஜோதிட கலையின் ஆழத்தையும் அற்புதங்களையும் முழுமையாக கைவரப்பெற்ற டாக்டர் பொது உடைமூர்த்தி ஐயா அவர்கள் இன்றைய மனிதனின் அன்றாட போராட்டங்களுக்கு தீர்வு காணும் ஒரு மகத்தான கலையை உலகிற்கு அர்ப்பணித்துள்ளார். அதுவே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. இது மற்றொரு ஜோதிட முறை அல்ல, இது ஒரு புரட்சி. எண்ணற்ற ஆய்வுகளுக்கும் பல ஆண்டுகால ஆராய்ச்சிக்கும் பிறகு டாக்டர் பொது உடைமூர்த்தி அவர்கள் இந்த தனித்துவமான மற்றும் துல்லியமான ஏஎல்பி அஸ்ட்ராலஜி என்ற புதிய ஜாதக முறையை வடிவமைத்தார். இது குழப்பங்களுக்கு இடமளிக்காமல் வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு தெளிவான பாதையை காட்டுகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறை உருவான நிறைய நிகழ்வுகள் உங்களோடு பகிர்ந்துகிறேன். இந்த பயணம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவை அந்த ட்ரெயினில் போகும்போதும் ரயிலில் போகும்போதும் ஒவ்வொரு விதமான புது அனுபவங்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த ரயில் தண்டவாளங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வளருதல், இந்த தண்டவாளம் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன பிள்ளையில ஒரு பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது மரமெல்லாம் நகருது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் மரம் அங்கே தான் இருக்கும், நம்ம தான் நகர்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த ட்ரெயினில் போகும்போது இந்த தண்டவாளங்கள் என்னமோ அது எப்படி இவ்வளோ தூரம் அந்த தண்டவாளம், ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு அவ்வளோதானே தெரியும். எப்படி இந்த தண்டவாளங்கள் எப்படி ஒரு அழகாக நீண்டுக்கிட்டே போகுது, வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த வளருதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதேமாரி என்னுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, நீம்குரோலி பாபா கோயிலில் போனப்போ இந்த ஆலமரம் விழுதுகள் என்னுடைய வாழ்க்கையில் முதல் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா, என்னுடைய குலதெய்வமான ஆமைகுலத்தையனாருடைய ஆலமரம் விழுதுகளும், என்னுடைய வளர்ந்த விதமான என்னுடைய மாரியம்மன் அங்கேயும் ஒரு ஆலமரமும், நான் என்னுடைய பொது உடையார் கோயிலில் இருக்கக்கூடிய ஆலமரமும், அதேமாரி இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல எல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு தடையும் என்னை அறுதிட்டு இந்த ஆழம் விழுது என்னை காண்பித்து உனக்கான நிகழ்வு இங்கே இருக்குது அப்படிங்கும் போதும். ஆனால் இந்த உத்தரகாண்டில் போகும்போது இந்த ஆலமரம் விழுதுகள், அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நான் வேண்டிட்டு உட்கார்றேன். இவ்வளோ தூரம் நீ என்னை வர வச்சிருக்கா, நீ இவ்வளோ தூரம் கடந்து என்னை வர வச்சிருக்கா, நான் உன்னை எந்த வகையிலையும் நீ எப்படி என்னை மாற்ற முடியும்? இந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்களும் பெரிய பெரிய ஆளாக மாறியிருக்காங்க. இது நம்மளுடைய மார்க் ஜூபர்க் வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட ஓனர் வந்திருக்காரு இந்த இடத்துக்கு. இவ்வளோ பேருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்ற முடியும். சரி, என்னால் நான் ஒரு தினடாருங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்திலேருந்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்படி நீ என்னை மாற்ற முடியும்? என்னையே வர வச்சா, என்னைய வர வச்சு உன்னை பார்த்து அது நடக்கலைன்னா உன்னையே நான் சந்தேகப்பட்டு போகிறேனே அப்படின்னு அந்த ஒரு கோபமும் அந்த வெறுப்போடையும் அந்த ஒரு படிக்கட்டு மாரி ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை படுத்துக்கிட்டு திரும்பி மேலே அதாவது மேல் நோக்கி பார்க்கும்போது அந்த ஆழம் விழுது வளர்ந்துச்சு. அது வரைக்கும் லக்கணம்ங்கிறது பரவாயில்ல, லக்கணங்கிறது தனிப்பட்ட முறையில் எது இதை விட இந்த லக்கணம் எனக்கு பொருத்தமாக இருந்துச்சு. ஆனாலும் இல்லை இது நீ முடிவு பண்ணல, அது நான் தான் முடிவு பண்ணேன், இயற்கை தான் முடிவு பண்ணுச்சு, காலம் தான் முடிவு பண்ணுச்சு, இந்த கடவுள் தான் முடிவு பண்ணுச்சு. அதொட்டு நீ இந்த இடத்துல லக்கணங்கிறது வளரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எனக்கு மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இத்தனை யுகமாக இருந்த ஜோதிடம் ஒரே லக்கணம் தான், பிறப்பு லக்கணம் மட்டும்தான் அப்படிங்கிறது. பிறப்பு லக்கணம்ங்கிறது ஒன்று இருக்கான இருக்குது. ஆனால் அந்த பிறப்பு லக்கணம் ஒவ்வொரு வயதுக்கும் வளரும், அது நகரும். அதை ஏஎல்பி லக்கணம் நகரும் அப்படிங்கிற அச்சய இலக்கணம் நகருங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது. அந்த நீம்குரோலி பாபா கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றை விழுது, இந்த வளருதல்ங்கிற வார்த்தை என் வாழ்க்கையை இந்த ட்ரெயின் பயணத்தில் போகும்போது வளருதல்ங்கிற வார்த்தையும், அதேமாரி அந்த ஆழம் விழுது வளருதல்ங்கிற வார்த்தையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இல்லை இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான், நீ அதை சொல்லு அப்படிங்கும்போது நான் எனக்கு மட்டும் அதை சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே வரும்போது கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே சரியாக தானே இருக்குது, நமக்கு எல்லாமே பொருந்தது, நம்ம கூட இருக்க எல்லாருக்கும் நம்ம கரெக்டாக சொல்கிறோம். அப்பா நமக்கு கிடைச்சிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் ஒரு கேள்வி கேட்குது, இது உனக்கானதா அப்படின்னு கேட்குது. அப்போ தான் ஆஹா, இது நமக்கானது இல்லை, எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்தேன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் புதுசாக ஆய்வு பண்ணும்போது இது இவ்வளோ தூரம் ஆய்வு பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் முடியவே முடியாது.
இவ்வளோ தூரம் ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டீங்க, இது மக்களுக்கு அதை கொடுக்கும்போது அது இன்னும் முழுமையான ஆய்வாக மாறும். பண்டைய காலத்தில் நம்ம ஜோதிட முறைகளும் சரி, சித்த வைத்தியமும் சரி, எல்லாமே குல வழக்கப்படி வளர்ந்துச்சு. அது வந்து நிறைய இடத்துல தடையாக இருந்து அங்கேயே மறைஞ்சு போய் இன்னைக்கு நிறைய இடத்துல நமக்கு நிறைய புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்காமல் போயிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிட முறை இன்னமும் வளர்ச்சி பெறணும், ஜோதிடம் இன்னமும் பரிணாமம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுளோட ஆசீர்வாதத்தோட இது எனக்கானது இல்லை, இது எல்லாருக்கும் பொதுவானது, இந்த ஜோதிடமும் இந்த காலமும் எல்லாருக்கும் இந்த பரிணாம வளர்ச்சி அச்சய இலக்கண பద్ధதிங்கிற ஜோதிட முறையில் நீ சொல்லணுங்கிறது எனக்கு உத்தரவு. அதை தான் நான் இங்கே எல்லா மக்கள்கிட்டையும் இதை அவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக, ஏன்னா எனக்கு நானாக பயன்படுத்தும் போது எனக்கு சந்தோஷத்தை விட என்னை சுற்றி இருக்கவங்களும் சரி, என்னுடைய இந்த அச்சய இலக்கண பற்றி ஜோதிடம் படிக்கிறவங்களும் இந்த நிலை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் வரணும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்க முடிவு பண்ணணும். எப்படி ஒவ்வொருத்தருடைய பாதையும் ஒவ்வொருத்தருடைய கைரேகையும் ஒன்றாக இருக்குமானே இருக்காதுல்ல, அந்த மாரி தான் ஒவ்வொருத்தருடைய பாதை தனிப்பாதை. அந்த பாதையில் உங்கள் பாதைக்கு நான் முடிவு பண்ண முடியும், என் பாதைக்கு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அந்த பாதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய பாதை தெரிஞ்சுக்கணுங்கிற இடத்துக்கு நான் வரும்போது தான் இதை எல்லாரும் படிங்க அப்படின்னு ஒரு இடத்த நான் சொன்னேன். அதோட்டு தான் ஜோதிடம் படிங்க, அதான் அச்சய இலக்கண பற்றி ஜோதிடம் படிங்க, கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நான் ஒரு இடத்த எல்லாருக்கும் அறிவுறுத்தினேன். அதோட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கி மாறுனுச்சு. அவங்கவுங்க பாதையை பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கை முறையை அவங்க கையில் வச்சுக்கணும். என் வாழ்க்கைக்கு உங்கள் வீட்டு சாவி எண்ணிட்டு இருந்தால் என் வீட்டு சாவி உங்கள்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்கவுங்க வீட்டை சாவி அவங்கள்ட்ட இருக்கணும். அவங்கவுங்களுடைய பாதையை அவங்கவுங்கள்ட்ட அந்த பூட்டு சாவி இருக்கிற மாரி அவங்கவுங்க பாதை அவங்கவுங்களும் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாகவும் சுபிச்சமாகவும் நிம்மதியாகவும் அவங்களுடைய காலம் போகக்கூடிய காலம் கண்டிப்பாக மிகப்பெரிய நல்லதொரு பாதையும் நல்லதொரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத நான் நம்பினேன். அதோட்டு ஆன்மீகத்துக்கு முதல் படியாக இந்த ஜோதிடம், இந்த காலத்தின்படி தான் இந்த எல்லாமும் கர்மா நடக்குது. இந்த கர்மா நியமிக்கிறது யார் அப்படின்னா கடவுள். அப்போ நான் இந்த காலகட்டத்தில் நான் எதை அனுபவிக்கணும்னு முதல் படியாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஜோதிடம் தான் அப்படிங்கிறத எனக்கு ஆன்மீகத்தில் இருந்தப்ப எனக்கு முதல் விஷயம், நீ ஜோதிடத்தை படிச்சுட்டு அங்கே நீங்க வா அப்படின்னு சொல்ல என்னுடைய முதல் நிகழ்வாக இருந்துச்சு. அதோட்டு தான் ஜோதிடமே படிக்க உள்ளார வந்தேன். இன்னைக்கு இந்த அச்சய இலக்கண பத்தி ஜோதிடம் எல்லாரும் படிச்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிறதான் இந்த ஜோதிடத்தோடையும் கடவுளுடைய ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளன் தன் கண்டுபிடிப்பை தனக்குள் முடக்கிக் கொள்வதில்லை. அந்த வகையில் டாக்டர் பொதுவுடமூர்த்தி அவர்கள் ஒருபடி மேலே சென்று தான் கண்டறிந்த இந்த ஜோதிட பொக்கிஷத்தின் நுட்பங்களை எல்லோருக்கும் புரியும் வண்ணம் கற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கு தாமே ஜோதிடம் பார்க்கும் அளவிற்கு நிபுணர்களாக மாறி வருவது ALB ஜோதிட கலையின் மாபெரும் சாதனையாகும். இது அறிவை ஜனநாயகப்படுத்தும் ஒரு உன்னத பணி. கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளாத எதுவும் நிலைப்பதில்லை. இந்த உண்மையை உணர்ந்து ALB அஸ்ட்ராலஜி முறையை மென்பொருள் மற்றும் அலைபேசி செயலிகள் வழியாகவும் கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி ஒரு புதிய ஜோதிட முறை இப்ப எனக்கு கிடைச்சிருந்தது. கடவுள் எனக்கு என் மூலியமா வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணி எனக்கு கொடுத்திருந்தாருன்னா நிச்சயமா சொல்றேங்க, இதை நான் வெளிப்படுத்துவேனா? கண்டிப்பா மாட்டேன். நான் இதுல எப்படி பயன்படுவேன், என்னுடைய குடும்பத்திற்கு எப்படி பயன்படுத்த முடியும்? ஏன்னா இது ஒரு புதையல். நான் எடுத்து உங்களுக்கு என்ன எதுக்கு கொடுக்கணும்? இதை வச்சு நான் எப்படி என்னுடைய ஃபியூச்சரை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே பார்ப்பேன். அப்படி நான் பார்த்த விஷயத்த அவங்க பொதுவா கொடுக்கணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு சாமானியர் அப்படிங்கிற எண்ணத்துல அவரை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள அவ்வளோ தேடல்கள் அவருக்கு இருந்தது. அந்த தேடல்களினுடைய விடை அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கையில கிடைச்சிருக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா கடவுள் கொடுத்தது அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க முருகன் கோவிலுக்கு மாலை அணிஞ்சு 20 வருஷமா பயணத்துல இருக்காங்க. எதுக்குமே தான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற உணர்வு சாருகிட்ட நான் பார்த்து வியந்த விஷயங்கள்ல அது ஒண்ணு. எல்லாம் அவர் கொடுத்தது, அவர் பார்த்துக்குவாரு. ஏதாவது ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கே சார்ன்னு சொன்னோம்னா அதை பத்தி யோசிக்காதீங்க, அவர் கொடுத்தது அவர் பார்த்துக்குவார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு விதியை உருவாக்கணும்னா அது உடனே முடியாது. அவங்க பண்ணின ஆய்வுல ஒரு விதியை இது கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 1000 ஜாதகங்களையாவது அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த 1000 ஜாதகத்திலையும் ஒரு ஜாதகத்துல அந்த ரூல் அப்ளை ஆகலைனாலும் அதை அப்படியே கண்ணை முடிக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அது எத்தனை வருஷம் அவங்களுடைய ஆய்வுல இருந்ததாக இருந்தாலும் சரி. அந்த ஒரு விஷயம் என்னைய ரொம்ப பிரமிக்க வச்சது. நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா,
நம்ம வாழ்க்கையினுடைய 360 டிகிரியையும் பார்க்கக்கூடிய அளவுல அதை முன்ன பின்ன நகர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரூல் அங்க வச்சிருக்காங்க. இதுவரை வேற எந்த உலகத்துல எந்த சாஃப்ட்வேர்லயும் அந்த ஆப்ஷன் கிடையாதுங்க. எனக்கு தெரியும், நான் பல சாஃப்ட்வேரை நான் பார்த்திருக்கேன், பயன்படுத்தியிருக்கேன். இந்த ஒரு சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் நம்ம கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை போட்டு அப்ளை பண்ணி இது நடந்திருக்குமா இந்த நேரத்துல அப்படின்னு நம்மளால பதில் எடுக்கக்கூடிய ஒரு முறைய அதுல கொண்டு வந்திருக்காங்க. சரி, திருமண பொருத்தம் இன்னைக்கு எல்லாருக்கும் சவாலான ஒரு விஷயமே திருமண பொருத்தம் தான். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அந்த 10 பொருத்தம் பார்த்துட்டா வாழ்நாள் பூரா அந்த தம்பதிகள் சந்தோஷமா வாழ்ந்துருவாங்கன்னு. எத்தனை பேர் அப்படி சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க? நம்மளால விரல் விட்டு சொல்ல முடியுமா? நான் 10 பொருத்தம் பார்த்து பண்ணினேன், இன்னைக்கு அவங்க சூப்பரா இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? இந்த ஜோதிடத்துல சொல்ல முடியும் அவங்க எப்பெல்லாம் கஷ்டப்படுவாங்க, எப்பெல்லாம் நல்லா இருப்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு அவங்க லைஃப் ஸ்மூத்தா போகும், எத்தனை வருஷம் அவங்க கரடு முரடான பாதைகளை கடந்து வரணும், யாரை விட்டு கொடுத்து போகணும், யாரை விட்டு கொடுத்து போகாம சிரமங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ்லும் இதுல வந்துடும். சாமானியர்கள் கூட பயன்படுத்தக்கூடிய அளவுல அந்த திருமண பொருத்தத்தையும் அவங்க உருவாக்கி இருக்காங்க. அது உண்மையிலேயே அந்த திருமண பொருத்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தின அத்தனை பேரும் நம்ம கிட்ட சொன்னக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. நாங்க போய் ஒரு ஜோசியரை நம்பி இந்த திருமண பொருத்தத்தை முடிவெடுக்க வேண்டியதுல என்னுடைய பையன் வாழ்க்கை, என்னுடைய பொண்ணு வாழ்க்கை என்னால தேர்ந்தெடுக்க முடியும்னு அவங்க கான்பிடண்டா சொன்னதுதான் இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தினுடைய வெற்றி. இதனால் உலகம் எங்கும் உள்ள எல்லாரும் இந்த அற்புத கலையை எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ALB அஸ்ட்ராலஜி என்பது எதிர்காலத்தை கணிப்பது மட்டுமல்ல, நிகழ்கால பிரச்சனைகளான தொழில், உறவுகள், ஆரோக்கியம் போன்றவற்றிற்கு நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை தந்து வாழ்க்கையை அதன் முழுமையான அர்த்தத்துடன் வாழ வழிகாட்டும் ஒரு வாழ்க்கை கலையாகவே விளங்குகிறது. இதன் மூலம் பலரின் வாழ்வில் புதிய வெளிச்சம் பாய்ந்துள்ளது என்பதே இதன் வெற்றிக்கு சாட்சி.